குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம டெஸ்ட்டு மற்றும் கிளாஸ் போயிட்டுருக்கு. தொடர்ந்து கிளாஸ்க்கு 10th ஜியாகிரபி ஃபுல்லாக முடிச்சுட்டு அதில் இருக்கிற முக்கியமான கேள்விகள் எல்லாமே ஒரு 200 கேள்விகள் டெஸ்ட்டு வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு வந்து 150 கேள்விகள் இது வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஸ்கஷன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ கடைசி 50 கேள்விகள் டிஸ்கஷன் பண்ணணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ எவ்வளோ பேர் டெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணுறாங்க, கிளாஸ் ஸ்டூடெண்ட் எல்லா இடத்துலையுமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம். 8:45க்கு நம்ம வந்து லைவ் வர போகிறோம், டிஸ்கஷன் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிற விஷயத்தையும் சொல்லலை. எல்லோரும் சேஃபாக இருங்க. சேஃப் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சேஃபாக இருந்தால் தான் உங்களை நம்பி இருக்கவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சேஃபாக இருக்கணும். ஓகேவா? ஸோ மழைக்காலமாக இருக்குது, வண்டியில் போகிறீங்க. ஸோ முடிஞ்ச அளவு உங்கள் சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்கோங்க. எவ்வளோ பேர் என்ன நடக்கும்னு என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது. அதனால் தயவு செஞ்சு உங்கள் சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதா இருந்தால் கூட அது தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேஃபாக இருங்க. ஓகேவா? சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நம்ம புது பேட்ச் வந்து 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கம்மியான ஃபீஸ் தான் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ எவ்வளோ பேர் டெஸ்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக அவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே கேட்பீங்க. கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாமே கீழே ஃபீட்பேக்காக கொடுப்பாங்க, நம்ம கேட்குறோம். ஓகேவா? ஸோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிற யாருமே என்னோடய சொந்தக்காரங்களோ இல்லை என்னோட நண்பர்களோ பக்கத்தில் இருக்கிறவங்களோ யாருமே கிடையாது. நம்மளோட மாணவர்கள் தான், நம்ம சொல்லி கொடுக்குற, நம்ம கொஷின் கொடுக்குற மாணவர்கள் தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா வர 20ஆம் தேதி நம்ம புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 16ஆம் தேதி அதுக்கான ஆஃபர் சொல்லியிருக்கோம். காலையில் 8 மணிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் 500 ரூபாய், 499 ரூபாய் நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த 30 டெஸ்ட்டு ஃபுல்லாகவே அட்டன் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ போயிடலாமா? எவ்வளோ பேர் டெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க அப்படின்றத மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கீழே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணால் தான் எனக்கு தெரியும். ஓகேவா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெஸ்ட்டு ஸ்டூடெண்ட், கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகேவா? சொல்லுங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பேர் இருக்கீங்க. ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் 8:45க்கு சரியாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேள்வி போயிடுறேன், டிஸ்கஷன் போயிடலாம். கிளாஸில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வீடியோ வந்து டெலகிராமில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அட்டன் பண்ண முடியல அப்படின்னா, இந்த லைவ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். டெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ லைவில் இதில் இருக்கும். ஓகேவா? நான் அப்புறமா டெலீட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ லைவ் முடிஞ்சு அப்லோட் ஆகும், அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிடுவேன். கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து டெலகிராமில் அப்லோட் பண்ணுவோம். டிஸ்கஷன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்திருக்கீங்க, கிளாஸ் ஸ்டூடெண்ட், டெஸ்ட் ஸ்டூடெண்ட் எல்லாமே. ஸோ போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, 151வது கேள்வி. இது வரைக்கும் 150 கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் கொடுத்துருக்கோம். 151வது கேள்விக்கு போகிறோம். வாய்ஸ் அண்ட் வீடியோ கிளியராக இருக்கா? வாய்ஸ் அண்ட் வீடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லிடுங்க. டைரெக்டாக போயிடுறேன். ஓகேவா? அதுதான் முக்கியம். நம்ம சொல்ல வர்றது எக்ஸாம் எப்போது, ஜனவரி மந்தில் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுலேருந்து ஒரு 3 மாதம் கழித்து எக்ஸாம் வரும். ஓகேவா? ஸோ வாய்ஸ் அண்ட் வீடியோ கிளியராக இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள், நம்ம போயிடலாம். ஓகே, கிளியர். சரியா? சரி, ஓகே. நான் அப்புறமா கேட்குறேன் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த 120 டெஸ்ட் பேட்ச் அண்டு நம்ம கிளாஸ்லாம் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்றது எல்லாமே அப்புறம் கேட்குறேன். இப்போது நான் வந்து ஒரு 5 கொஸ்டின் முடிச்சிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேள்வி, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட ஆண்டு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட ஆண்டு. நீங்கள் ஏபிசிடின்னு டைப் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன். ஏபிசிடின்னு டைப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக இதுக்கு ஆன்சர் இது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? அப்போ தான் மற்றவங்களுக்கும் தெரியும். ஓகேவா? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1970லாம் சொல்கிறீங்க. 70 கிடையாது. சரியான ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். அண்டு இன்னொரு விஷயம், யாராவது பொண்ணுங்களை டேக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக பிளாக் பண்ணிடுவேன். அது என்ன மெசேஜாக இருந்தாலும் நான் எதுவுமே பார்க்க மாட்டேன், யாருன்னு பார்க்க மாட்டேன். நீங்கள் பொண்ணுங்களை டேக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக பிளாக் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1969. ஓகேவா? என்னப்பா மாற்றி சொல்கிறீங்க? டெஸ்ட் அட்டன் பண்ணிங்களா இல்லையா, படிச்சிங்களா இல்லையா? நம்ம அதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் கழித்து லைவ் வரேனே. ஓகேவா? இந்த 50 கொஸ்டின் லேட் ஆனதுக்கான காரணம் எவ்வளோ உங்களுக்கு மைண்டில் இருக்குது. இவ்வளோ நாள் கழித்து இதை டிஸ்கஷன் வச்சேன் அப்படின்னா எவ்வளோ பேருக்கு இது சரியாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் இந்த லைவ் கொடுக்கல. ஓகேவா? ஸோ சரியான ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
1969. ஸோ இது தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம். இந்த தொலைவுன்னு இருக்குது, அது மிஸ்டேக். ஓகேவா? ஸோ நான் அடிச்சிட்டேன். தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம். ஓகே 1969 சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், எனக்கு அதுதான் முக்கியம். இவ்வளோ நாள் கழித்து லைவ் வரும். 10th ஜியாகிரபி ஃபுல்லாக கிளாஸ் முடிச்சிருக்கோம், அண்டு டெஸ்ட்டுக்குமே எல்லாமே முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் சரியான ஆன்சர் சொல்லணும். தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா ஹைதராபாத். ஓகேவா? தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம். தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் எது? தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் எது? தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் எது? கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபாஸ்ட் நமக்கு தேவை ஆன்சர். தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம். ஹைதராபாத் தானப்பா ஆன்சர். எல்லாம் டெல்லின்னு சொல்றீங்க, ஹைதராபாத் தானே ஆன்சர். லாஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர்? தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம். ஆனைமுடியா தொட்டபெட்டாவா? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நான் கேட்குறது தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம். ஆனைமுடின்னு சொல்கிறீங்க, கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இவ்வளோ நாள் ஆச்சு படித்து, அதுக்காக தான் டிஸ்கஷன். ஓகேவா? உங்களுக்கு தெரியுதா தெரியலையா, மறந்துருக்கீங்களா என்ன அப்படின்னு. ஸோ இது என்ன அப்படின்னா தொட்டபெட்டா தான் தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம். ஓகேவா? மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் அப்படின்னா ஆனைமுடி. ஈவன் தென்னிந்தியாவின் உயரமான சிகரம். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் அப்படின்னா தொட்டபெட்டா. சரி, அதில் கரெக்டாக இருங்க. ஸோ அடுத்த கேள்வி போகலாமா? கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? கீழ்கண்டவற்றில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? கீழ்கண்டவற்றில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம பேஜ் ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. கொஞ்சம் நம்மளோட நம்பிக்கைக்குரிய இந்த மாணவர்கள் எல்லாருமே தயவு செஞ்சு இந்த ப்ரொஃபைலை நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு, டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. 120K இருந்தது, 119K அந்த மாதிரி வந்துட மாட்டேங்குது. ஸோ நம்ம நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நிறைய மாணவர்களுக்கு தெரியணும். அதனால தான் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? போர்க்காட். சரி, ஓகே. பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய், அச்சன் கோவில் கணவாய், இது எல்லாமே எங்கே இருக்குது? நம்ம தமிழ்நாட்டுக்கும் இன்னொரு மாநிலம் இருக்கும் இல்லையா, அந்த மாநிலத்துக்கும் எந்த மாநிலத்துக்கும் இடையில் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். போர்க்காட். ஓகே. செங்கோட்டை இல்லைப்பா. போர்க்காட் ஆன்சர். ஓகே, போர்க்காட் ஆன்சர் தான். இது எல்லாமே எந்த மாநிலத்துக்கு இடையில் இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். அடுத்த கேள்வி போயிடுறேன். கேரளா. ஓகே, கேரளாவுக்கு, தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இடையில் அமைந்துள்ளதான் இந்த 3 கணவாய்கள். ஓகேவா? ஓகே. அடுத்து கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? ஸோ 155வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? பெரியார். ஓகே, சரியான ஆன்சர் பெரியார். ஸோ வாய்ஸ் அண்ட் வீடியோ கிளியராக இருக்கா உங்களுக்கு? வாய்ஸ் அண்ட் வீடியோ கிளியராக இருக்கான்றதை சொல்லுங்கள். ஓகே, நம்ம டெஸ்ட் ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு
ஃபுல்லாக ரெக்கார்டட் வீடியோவாக கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா, நான் உங்களுக்கு சரியான விதத்தில் சொல்கிறேன்னா, அண்டு டெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்க இந்த டெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்த டெஸ்ட் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக இப்போ 20ஆம் தேதி ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யாருமே இது செட்டப் பண்ணது கிடையாது, ஒரு மணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுகிற விஷயம் கிடையாது. உண்மையாலுமே நம்ம உழைக்கிறோம், உங்களுக்கு ஒருத்தான கொஸ்டின் கொடுக்குறோம், கிளாஸ் கொடுக்குறோம். அதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கும் தெரியும். ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் கொடுத்த மணிக்கு ஒர்த்தா இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. கிட்டத்தட்ட 215 பேர் இருக்காங்க, ஒரு 50 பேர் டெஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருப்பீங்களா? ஓகேவா? ஸோ மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி போகலாம். கீழே நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வர 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுற டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்வி. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எது? இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். பிச்சாவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும், அது எந்த மாவட்டம் அப்படின்றது சொல்லிடுங்க. ப்ரீவியஸ் இயரில் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்ட கொஸ்டின் பிச்சாவரம் அப்படின்றது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா? ராமநாதபுரம் சொல்கிறீங்க, ராமநாதபுரம்லாம் இல்லைப்பா, கடலூர். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கடலூர். ஸோ அடுத்து பின்னடையும் பருவக்காற்று ஈரப்பதத்தை ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது. எங்கிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது? பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று. ஸோ இது எல்லாமே எப்படி உருவாகுது, தென்மேற்கு பருவக்காற்றுனா எத்தனை கிளைகள் இருக்கும், இது எல்லாமே எங்கே போயிட்டு மோதுது அப்படின்றது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொடுத்துட்டோம். ஈஸியாகவே புரியும். கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். இதோட நீங்கள் ஒரு டைம் பார்த்துருந்தாலே உங்களுக்கு இது ஃபுல்லாகவே புரிஞ்சிருக்கும், மறந்துருக்காது. ஓகேவா? ஸோ பின்னடையும் பருவக்காற்று எதில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது அப்படின்றத சொல்லுங்கள். பின்னடையும் பருவக்காற்று எதில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது? அப்புறம் இந்த தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்க, உங்களுக்கு பிடிக்கல, நம்ம சொல்கிறது பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வெளியே போயிடலாம். யாரையுமே இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தலை. நம்பி நம்மளுக்காக இருக்கிற நிறைய மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க. நம்மளுக்கும் பேச தெரியும், நிறைய கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதனால தான். ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் கமெண்ட் போட வேணாம், நீங்கள் லெஃப்ட் ஆயிடலாம் லைவை விட்டு. ஓகேவா? ஓகே, வங்காள விரிகுடா பின்னடையும் பருவக்காற்று அப்படின்றது வடகிழக்கு பருவக்காற்று. இது வங்காள விரிகுடாவில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்ளும். ஓகேவா? அரபிக்கடல் கிடையாதுப்பா. அரபிக்கடல் அப்படின்றது தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குற இடம். சரியா? ஸோ அதுலேயே 2 கிளை இருக்கும், வங்காள விரிகுடா கிளை அண்டு அரபிக்கடல் கிளை அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இது இந்த பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று. இது வங்காள விரிகுடாவில் இருந்து தான் ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்ளும். அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றில் மண் அரிப்பினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டம் எது? கீழ்கண்டவற்றில் 2க்குமேப்பா, எஸ்ஐ அண்ட் பிசிக்கு 2க்குமே. உங்களுக்கு எஸ்ஐ அண்ட் பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்க கிடையாது. மேபி இந்த வருஷம் சேஞ்ச் பண்ணால், ஒரு வேளை நம்ம இப்போ எல்லாமே இருக்கிறதா இருக்க போது மேபி சேஞ்ச் பண்ணலாம். அது நோட்டிஃபிகேஷன் வந்தப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு படிக்க வேண்டியதை படிங்க. சரியா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு மாற்றிருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தால் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் மண் அரிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டம்? தருமபுரி இல்லைப்பா. என்ன ஆன்சர்னா தேனி மாவட்டம். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எது? வர 16ஆம் தேதி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆஃபர் டே. ஓகேவா? காலையில் 16ஆம் தேதி காலை 9 மணிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் சேரும் மாணவர்களுக்கு 500 ரூபாய் மட்டும்தான் கட்டணும். ஃபஸ்ட்டு 700 ரூபாய் சொல்லியிருந்தோம், இப்போது 500 ரூபாய் குறைச்சி நீங்கள் ஆஃபரில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு சேரும் 100 மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த கட்டண சலுகை இருக்கும். டிஸ்பிளேயில் ஒரு நம்பர் இருக்குது, கீழே கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன் ஒரு நம்பர் இருக்குது. 2லுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அந்த கமெண்டில் இருக்க நம்பர் தான் வாட்ஸ்அப்பில் ஒர்க் ஆகும், மேலே இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் ஒர்க் ஆகாது. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சரியா? தமிழ்நாட்டில் இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஈரோடு. கரண்ட் புக்கில் 24 புக்கில் ஈரோடு தான் கொடுத்துருக்காங்க. பழைய புக்கில் தருமபுரின்னு இருக்கும். ஸோ யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். புது புக்கில் ஈரோடுன்னு தான் இருக்குது. தருமபுரி அப்படின்றது பழைய புக்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஈரோடு தான் புது புக்கில் இருக்குது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பொறுத்துக. தவறாக பொருந்தியுள்ளதை காண்க. குளிர்காலம் ஜனவரி பிப்ரவரி, கோடைக்காலம் ஜூன் அக்டோபர், தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் செப்டம்பர், வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் டிசம்பர். இதில் எது ராங் அப்படின்றத சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் எது ராங்? 160வது கேள்வியில் எது ராங்? இன்னும் 40 கேள்விகள் இருக்குப்பா. சீக்கிரமாக முடிச்சிடலாம். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ 160வதுக்கு என்ன ஆன்சர்? பின்னு போட்டிங்கன்னா நான் எந்த கொஸ்டினுக்கு பின்னு எடுத்துக்கிறது சொல்லுங்கள். ஸோ அதனால் டைப் பண்ணுங்கள், ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஸ்ட் வைஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் தான் ஆஃபர். மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். வர 16ஆம் தேதி 100 மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும். கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, டிஸ்பிளேலையும் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. 160வதுக்கு பின்னு சொல்கிறீங்க. அதுக்கு சரியான ஆன்சர் சொல்லுங்கள். 160வதுக்கு பி ஆன்சர். சரியான ஆன்சர் என்ன? இதெல்லாம் ஜூன் அக்டோபர்னு இருக்குது. கோடைக்காலம்னா ஜூன் அக்டோபர் தானா? கோடைக்காலம் அப்படின்றது ஜூன் அக்டோபர் தானா? மார்ச் டு மே. மார்ச் டு மே. பிப்ரவரி டு மே. சரியான ஆன்சர். மார்ச் டு மே. ஓகே, மார்ச் டு மே. இதில் ஜூன் அக்டோபர்னு தப்பாக சொல்லியிருக்கோம். மார்ச் டு மே. ஸோ அடுத்த கேள்வி போகிறேன். கூற்று 1. தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழையை பெறுகிறது. கூற்று 2. இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மலை மறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இந்த 2 கூற்றுமே சரியா அப்படின்றத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு நம்ம ஃபுல்லாகவே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன அப்படின்றத கிளாஸில் கொடுத்துட்டோம், வீடியோவாக கொடுத்துட்டோம். பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா டெலகிராமில் இருக்குது, இப்போ பாருங்கள். டெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த குரூப்பில் இருப்பீங்க, மற்றவங்க இருக்க மாட்டாங்க. வேணும்னா கிளாஸ் வேணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளாஸ்க்கான ஃபீஸ் 1000 ருபீஸ் தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் 10,000 20,000 செலவு பண்ணுறதுக்கு ஃபுல் கிளாஸ் நம்ம 1000 ருபீஸ் தான் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ 161வதுக்கு என்ன அப்படின்றத சொல்லுங்கள். தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழையை பெறுகிறது. ஸோ கூற்று 1 ராங். ஓகேவா? கூற்று 1 ராங். ஏன் அப்படின்றத சொல்லுங்கள். கூற்று 1 ராங். இப்போ தெரியுதாப்பா? கொஸ்டின் ஃபுல்லாக தெரிய மாட்டிருக்குன்றீங்க. இப்போ தெரியுதா? ஓகேவா? ஸோ கூற்று 1 சரி, தவறு. 2 சரி. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு எந்த மலையில் அதிக மழையை பெறும் அப்படின்னா இப்போ என்ன கரண்ட்டாக போயிட்டுருக்கு வடகிழக்கு பருவமழையினால தான் தமிழ்நாடு அதிக மழையை பெறும். ஏன் தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் அதிக மழை பெறாது அப்படின்னா அது மேற்கு தொடர்ச்சி மலையோட மலை மறைவு பிரதேசத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் கேரளா அதிக மழையும் தமிழ்நாடு குறைவான மழையும் பெறுது. ஓகேவா? அதுதான் ரீசன். 2வது கூற்று மட்டும்தான் சரி. ஃபஸ்ட்டு கூற்று தவறு. தமிழ்நாட்டு வடகிழக்கு பருவக்காற்று சமயத்தில் தான் அதிகமான மழை பெறும். இப்போது கரண்ட்டாக போயிட்டுருக்கு இல்லையா, அந்த மாதிரி. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா இது. ஸோ நம்ம டெஸ்ட்டெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காப்பா. நம்ம கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருக்கோம். நிறைய பேர் ஃபீட்பேக்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் எல்லா மாணவர்களுக்கும் இது கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு தெரியல. உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கா? டெஸ்ட்டு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்கறது கம்மியான அமௌண்ட்டு தான். அதுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. எனக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இன்னும் அதிகமாக உங்களுக்காக உழைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஓகேவா? ஸோ காவிரி டெல்டா தான் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம். தமிழ்நாட்டு மக்களின் 2வது முக்கிய உணவு பயிர் எது? தமிழ்நாட்டு மக்களின் 2வது முக்கிய உணவு பயிர் எது?
தமிழ்நாட்டு மக்களின் முக்கிய உணவு பயிர் எது? ஓகே, தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு நிறைய உங்களோட நண்பர்கள் யாராவது இருந்தால் கூட சஜஸ்ட் பண்ணுங்கள். அவங்களும் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு தானே பெருமை. ஓகேவா? உங்கள் மூலிமா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க கிளியர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பெருமை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட புது பேட்சில் ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள். வர 20ஆம் தேதி புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 16ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் ஆஃபர் இருக்கும். சிறுதானியங்கள் தான் தமிழ்நாட்டு மக்களின் 2வது முக்கிய உணவு பயிர். ஓகேவா? ஆன்சர் வந்துடுச்சு, சிறுதானியங்கள். அடுத்து, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது? ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் லிமிட் இருக்குப்பா. ஓகேவா? ஸோ நீங்கள் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். 164வது கேள்விக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் நிலையம் அப்படின்னா மேட்டூர். பாபநாசம் எந்த மாவட்டத்தில் இருக்குது? பாபநாசம் அணை எந்த மாவட்டத்தில் இருக்குது? சாத்தனூர் அணை எந்த மாவட்டத்தில் இருக்குது? ஓகேவா? ஸோ இது ரெண்டும் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா சாத்தனூரில் இப்போது ரீசெண்டாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதனால் அந்த மாதிரி கூட கொஸ்டின் வந்துடலாம். சாத்தனூர் அணை அண்ட் பாபநாசம் அணை எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். ஓகே, பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம், சாத்தனூர் திருவண்ணாமலை. ஓகே, ரெண்டுக்குமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பாபநாசம் அப்படின்னா திருநெல்வேலி, சாத்தனூர் அப்படின்னா திருவண்ணாமலை. இந்த மாதிரிலாம் லிங்க் பண்ணுற கொஸ்டின் நிறையவே வச்சுருப்போம் நம்ம. ஸோ பக்கத்துலேயே ஆன்சர் இருக்க மாதிரி நிறைய வச்சுருப்போம். ஓகேவா? 165வது கேள்வி தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள சென்னை டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் டீட்டெயில் சொல்லுங்கள். இப்போ நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் வரும்ப்பா. ஃபீஸ் வந்து நம்ம 700 ரூபாய் சொல்லியிருந்தோம் ஃபுல் ஃபீஸு. இப்போது 500 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். உங்களுக்கான ஃபீஸ் வந்து 100 மாணவர்களுக்கு 16ஆம் தேதி ஜாயின் பண்ணுற 100 மாணவர்களுக்கு 500 ரூபாய், 499 ரூபாய் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இது நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 ரூபாய்க்கான ஒர்த்தான உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் வரும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? நீங்கள் 500 ரூபாய் தான் செலவு பண்ண போகிறீங்க. நீங்கள் பெரிய பெரிய அகாடமிலாம் படிக்க போகிறீங்க. அங்கே கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு இங்கே ஒர்த்தாக இருக்கும். ஜெயா குட்டி, ஏம்மா எல்லா கொஸ்டினுமே தப்பாக சொல்கிறீங்க? 3 மற்றும் 15மா, நீங்கள் நல்லா படிக்கலையா? டெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு தானே, கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். 3 மற்றும் 15 தான் ஆன்சர். ஓகேவா? 16 இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்து 166வது கேள்வி தவறாக பொருந்தியுள்ளதை காண்க. இரும்பு சேலம், சுண்ணாம்புக்கல் திருவள்ளூர், ஜிப்சம் தென்காசி, பாக்சைட் நீலகிரி. இதில் எது தப்பு அப்படின்றத சொல்லுங்கள் பார்க்கலாம். இரும்பு சேலம். ஓகே, இரும்பு சேலம் ஸ்டீல் கம்பெனி இருக்குது. ஸோ அதனால் இது சரி. அடுத்து சுண்ணாம்புக்கல் திருவள்ளூர், ஜிப்சம் தென்காசி, பாக்சைட் நீலகிரி. இதில் எது தவறு அப்படின்றத சொல்லுங்கள். நூற்றி 66க்கு சி சொல்லியிருக்காங்க. ஜிப்சம் தென்காசி இல்லைன்னு சொல்கிறாங்க. சரியான ஆன்சர் எனக்கு வேணும். ஏன் தப்பு, என்ன தப்பு அப்படின்றத சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் போகலாம். சீக்கிரமாக சொல்லுங்கள். டக்குன்னு டைப் பண்ணுங்கள். ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக இருக்கணும். 10 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் எக்ஸாமில். ஓகேவா? 2 மாதத்துக்கான ஃபீஸ்ப்பா. 2 மாதத்தில் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் வச்சு முடிச்சிருவோம். 120 லெசன். நீங்கள் ஒரு நாளைக்கு 2 லெசன் படிக்க போகிறீங்க. 2 நாளைக்கு 4 லெசன். ஸோ இது தொடர்ந்து டெய்லி எவ்ரிடே நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் 120 டேஸ் பேட்ச் வந்து கிட்டத்தட்ட 30 லெசன் முடிக்க போகிறோம். இந்த 28 கொஸ்டின் 28 டெஸ்ட்டு முடிச்சிருக்கோம். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 60 லெசன் மேலே முடிச்சிட்டாங்க. ஓகேவா? 120 டெஸ்ட் பேட்சில் யாராவது இருக்கீங்களா? 120 டேஸ் பாக்சைட் நீலகிரி. இப்போ உங்களுக்கு பிடிஎஃபாக தான் கொஸ்டின் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிஎஃபாக வரும். நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். பாக்சைட் நீலகிரி தப்புன்னு சொல்கிறீங்க. ஏன் அப்படின்றது சொல்லுங்கள். ஏன் நீலகிரி பாக்சைட்டில் தப்பு? பாக்சைட் நீலகிரியில் ஏன் தவறு அப்படின்றத சொல்லுங்கள். ஜிப்சம் வந்து தென்காசின்னு கொடுத்துருந்தோம். ஸோ இதுதான் தவறு. ஓகேவா? ஜிப்சம் அப்படின்றது திருச்சி. ஓகேவா?
ஸோ 120 டேஸ் இப்போது நீங்கள் 120 நாள் டெஸ்ட் எழுதிட்டுருக்கீங்க இருக்கீங்க. நீங்கள் 120 நாள் டெஸ்ட்டு இப்போ கண்டினியூவாக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ லெசன் படிச்சிருக்கீங்க, 60 லெசன் மேலே படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்த டெஸ்ட் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பேட்ச் தான் இப்போ 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? 120 நாள் டெஸ்ட்டு வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி கூற்று 1 167 கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த கேள்வி போகிறேன். கூற்று 1 கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ அடுத்த கூற்றில் இவைகள் நெசவாலைகள், ஸோ இந்த இடத்துல மிஸ்டேக்கு, நெசவாலைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன. ஸோ 2 கூற்றுமே சரிதான். ஓகேவா? ஸோ கூற்று 1 2 சரி. இதுக்கெல்லாம் நானே ஆன்சர் சொல்லிடுறேன். 168வது கேள்வி கூற்று 1 நீலகிரி 166க்கு சி. ஓகே, ஜிப்சம் தென்காசி இல்லைப்பா, திருச்சி. ஓகேவா? ஸோ அடுத்து 168க்கு கூற்று 1 நீலகிரி தமிழ்நாட்டின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம். நீலகிரி தமிழ்நாட்டின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டமா? 2வது கூற்று இது தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. 2மே சரியா அப்படின்றத சொல்லுங்கள். 168வது கேள்விக்கு 2மே சரியா? நீலகிரி. ஓகே, நோ ப்ராப்ளம்ப்பா. 12th படிக்கிறீங்களா? நல்லா படிங்க. அடுத்த எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. படிக்கும்போதே இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா எங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால் எங்களால் படிக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஓகேவா? இப்போ உங்களுக்கு சரியான விதத்தில் சரியாக முறையாக பயன்படுத்திக்கிறதுக்கு எல்லா சோர்ஸுமே கையில் இருக்குது. அதை முறையாக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. ஓகேவா? ஸோ 12th படிக்கும்போதே நான் ஆன்சர் சொல்கிறேன் அப்படின்றீங்க. நல்லா படிங்க. ஓகேவா? ஸோ நீலகிரி தமிழ்நாட்டின் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம். ஓகேவா? மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் கிடையாது, அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம். ஸோ தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது இந்த நீலகிரி. ஓகேவா? ஸோ 2மே தவறு. அடுத்த கேள்வி கூற்று 1 தகவல் தொடர்பு என்பது லத்தீன் வார்த்தையான கம்யூனிகேர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பகிர்தல் எனப்படும். 2மே சரியா? கூற்று 1 2 சரியா? 169க்கு 169க்கு 1 2 சரியா அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ நம்ம நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட் 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம், நம்ம பெரிய பெரிய அகாடமி மாதிரி ஒரு ₹1,00,000 செலவு பண்ணி ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கெலாம் நம்மக்கிட்ட செலவு பண்ணுறதுலாம் காசு இல்லைப்பா. ஓகேவா? ஸோ உங்களை மாதிரி பயன்பெறும் மாணவர்கள் போயிட்டு நிறைய பேருக்கு சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ தயவு செஞ்சு எல்லாருக்கும் சொல்லுங்கள். 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக அவங்க இதை வச்சு கிளியர் பண்ணாங்க அப்படின்னா அதோட பெருமைப்படுறது நம்மளாக தான் இருப்போம். ஸோ சொல்லுங்கள். நம்ம அதுதான் சொல்ல முடியும். உங்கள் மூலியமாக தான் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, இப்போது நம்ம எஸ்ஐ எக்ஸாமில் கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் டெஸ்ட் எழுதுறீங்கன்னு வைங்க. ஒரு 10 பேர் கிளியர் பண்ணிட்டாவே அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஓகேவா? ஒரு தனி மனிதனால், ஒரு சின்ன பையன் தனி மனிதனால் ஒரு 10 எஸ்ஐயை உருவாக்க முடியும் அப்படின்னா அது எனக்கு கிடைச்ச ரொம்பவுமே பெருமையாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். ஒரு போலீஸ் ஒரு 100 பேர் போலீஸ் ஆகுறாங்கன்னு வைங்களேன். ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லாருக்கும் சொல்லுங்கள். அந்தளவுக்கு தான் நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்கோம். 500 தான் சொல்கிறோம் ஃபீஸு. ஓகேவா? ஸோ 2மே சரி தான். கூற்று 1 2 சரி. 169க்கு டி. அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். இந்திய தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சவுத்தர்ன் ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு சென்னை தான் ஆன்சர். ஓகேவா? சென்னை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம். அடுத்து 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தேசிய சராசரி மக்கள் அடர்த்தி. தேசிய சராசரி மக்கள் அடர்த்தி எவ்வளோ? ரொம்பவுமே முக்கியமான கேள்வி. ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இந்திய தெற்கு ரயில்வேயின் தலைமையகம். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பேட்ச் இருக்கா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க.
சார் இந்த 120 days டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ஜிகே ஃபுல்லாகவே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இதே மாதிரி தமிழுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இயல் ஒரு லெசன் கூட கொடுங்க, நான் படித்து டெஸ்ட் எழுதுகிறேன். ஸோ நிறைய மாணவர்களுக்கு வேணுமா அப்படின்றத கேட்டு சொல்லுங்கள் அப்படின்றத கேட்டுகிட்டே இருக்கார் அவர். நான் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல எனக்கு. ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழுக்கும் இது மாதிரி ஒன்று ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக ஆனால் நிறைய சப்போர்ட் வேணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆரம்பிக்க முடியும். ஓகேவா? நீங்கள் சொல்லுங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கும் வேணுமா தமிழுக்கு வேணுமா அப்படின்றது சொல்லுங்கள். நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லெசன் கூட டெஸ்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 382 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டின் 2வது அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் முதல் மாவட்டம் எல்லாருமே சொல்லிடுவீங்க நீலகிரி. ஸோ 2வது அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் இது எதுவுமே நான் வெளியிலேருந்துலாம் கொஸ்டின் எடுக்கலப்பா, புக்கில் இருக்கிற கொஸ்டினை தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டின் 2வது அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் சொன்ன அப்படின்னா தஞ்சாவூர். ஓகேவா? அடுத்து தமிழ்நாட்டின் அதிக கல்வி அறிவு கொண்ட மாவட்டம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி, இது கன்னியாகுமரி. ஓகேவா? ஸோ அதிக கல்வி அறிவு அப்படின்னா கன்னியாகுமரி. ஸோ தருமபுரி நிறைய சொல்கிறீங்க. ஓகேவா? தருமபுரி இல்லைப்பா, தஞ்சாவூர். ஸோ அடுத்து கலைநயமிக்க தட்டுக்கள் புவிசார் குறியீடு பெற்றுள்ள இடம். கலைநயமிக்க தட்டுக்கள், இந்த புவிசார் குறியீடு அப்படின்றது ரொம்பவுமே முக்கியம். ஓகேவா? பார்த்துக்கோங்க, நான் பல முறை சொல்லிட்டேன். கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் என்ன அப்படின்றத ஃபுல்லாகவே சொல்லிட்டேன். எவ்வளோ இருக்குது, என்னென்ன படிக்கணும் அப்படின்றது எல்லாமே முதற்கொண்டு சொல்லிட்டேன். கலைநயம் மிக்க தட்டுக்கள் புவிசார் குறியீடு பெற்றுள்ள இடம். சரியான ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். கலைநயம் மிக்க தட்டுக்கள். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நம்ம பேஜ் இதை வச்சு தான் நம்ம நிறைய பேருக்கு உதவி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நிறைய பேருக்கு இதெல்லாம் போய் சேரணும் அப்படின்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும். ஸோ இது மூலிமா நமக்கு ஒன்றும் அமௌண்ட்லாம் வந்துடாது ஃபாலோவர்ஸ் மூலிமா. அதாவது யூடியூப் மாதிரி இதில் ஃபாலோவர்ஸுக்கெலாம் அமௌண்ட் இல்லை. இது வந்து நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். சரியா? ஓகே, தஞ்சாவூர். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. சரியா? அடுத்து பார்க்கலாம். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரமாக விளங்குவது எது? தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரமாக விளங்குவது எது? ரொம்பவுமே முக்கியமான கேள்வி. நிறைய பேர் திருப்பூர் அப்படின்னு இப்போ சொல்லுவீங்க. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரமாக விளங்குவது எது? நிறைய பேருக்கு இப்போ கீழே கமெண்டில் திருப்பூர்னு வரும். இது டிஎன்எஸ்ஆர்பி டெஸ்ட் பேட்ச். ஆமாப்பா, டிஎன்எஸ்ஆர்பி டெஸ்ட் பேட்ச் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் டிஎன்பிசி குரூப் 1 படிக்கிற லெவலுக்கு நம்ம வந்து இந்த ஜிகே கொஸ்டின் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? என்ன ஆன்சர் அப்படின்னா கரூர். ஓகேவா? தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் அப்படின்னா கரூர். தமிழ்நாட்டின் செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் அமைந்துள்ள இடம். தமிழ்நாட்டின் செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் அமைந்துள்ள இடம். தமிழ்நாட்டின் சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்கள், முடிச்சிடலாம். 1 மணி நேரத்தில் முடிக்கணும் லைவ். நிறைய மாணவர்கள் படிக்கணும் இல்லையா போயிட்டு. ஸோ இதுக்கே எவ்வளோ டைம் ஆனால் என்ன? ஓகேவா? காகிதபுரம் அப்படின்ற இடத்துல அமைந்துள்ளது. என்ன மாவட்டம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டின் செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா காகிதபுரம். அது எந்த மாவட்டம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வைகை அணை திறக்கப்பட்ட ஆண்டு. வைகை அணை எந்த ஆண்டு திறக்கப்பட்டது அப்படின்றத சொல்லுங்கள். வைகை அணை கீழே நம்பர் இருக்குப்பா. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழேயும் மேலேயும் டிஸ்பிளே எல்லா இடத்துலையுமே நம்பர் கொடுத்துருக்கோம். கமெண்ட் பின் பண்ணியிருக்கேன். அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லுவோம். வர 16ஆம் தேதி ஒரு நாள் ஆஃபர் இருக்குது. 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுற டெஸ்ட் பேட்சுக்கு. ஸோ பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட்ட போகிற அமௌண்ட் 500 தான். இந்த 500 நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிட்ட அப்புறம் இது ஒர்த்தான அமௌண்ட்டே இல்லை அப்படின்றத கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? 177க்கு சி 1959. ஓகே. ஸோ பரப்பலாறு திட்டம் அமைந்துள்ள இடம். பரப்பலாறு திட்டம் அமைந்துள்ள இடம். அடுத்த கேள்வி, பரப்பலாறு அமைந்துள்ள இடம் எது?
கரூர் காகிதபுரம். ஓகே. பரப்பலாறு திட்டம் அமைந்துள்ள இடம். யாராவது ஒருத்தர் நம்பர் போட்டு ஃபுல்லாக டைப் பண்ணுங்க பார்க்கலாம். பரப்பலாறு திட்டம் அமைந்துள்ள இடம் ஒட்டஞ்சத்திரம். ஓகேவா. ஸோ அடுத்து, வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்னக்கல்லார் தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதியாகும். இந்தியாவின் 2வது அதிக மழை பெறும் பகுதியாக உள்ளது. கரெக்டா? இந்தியாவின் 2வது அதிக மழை பெறும் பகுதியாக உள்ளது. இதில் சரியா? வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்னக்கல்லார் தமிழ்நாட்டின் அதிக மழை பெறும் பகுதியாகும். இந்தியாவின் 2வது அதிக மழை பெறும் பகுதியாக உள்ளது. ரெண்டுமே சரியா? போயிடலாமா? ரெண்டும் சரிதானே? போலாமா? கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கப்பா. மாற்றி மாற்றி சொல்கிறீங்க. அப்புறம் கண்ணன், அந்த கண்ணன் அப்படின்றவரை நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணியிருந்தோம். அந்த நம்பர் வந்து ஒர்க் ஆகலை, வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலை. அதனால் கீழே இருக்க நம்பரில் புதுசாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா, கண்ணன் அப்படின்றவர் மெசேஜ் பண்ணார். இது மாதிரி லைவ் வரப்போ தான் எனக்கு வீட்டில் கஷ்டம், என்னை ஜாயின் பண்ணி விடுங்க சார், நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி விட்டுருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட் குரூப்பில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே காண்டாக்ட் பண்ணி சொல்ல முடியல. புது நம்பர் கீழே இருக்குது. இந்த 7845827131 7845827131 இந்த நம்பரில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களை புது குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ டெஸ்ட் குரூப் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தான். ஓகேவா. ஸோ டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. போயிடலாம் அடுத்த கேள்வி. இன்னொரு 21 கொஸ்டின் இருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சிகளில் பொருந்தாதது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள நீர்வீழ்ச்சிகளில் பொருந்தாதது. நூற்றி 180வது ஆன்சர் என்ன? 180வது ஆன்சர். இப்போ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணால் கீழே நம்பர் இருக்குது. 16ஆம் தேதி 1 தான் ஆஃபர் இருக்கும். பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. நூற்றி 180வது ஆன்சர் என்ன? நூற்றி 180வது திருமூர்த்தின்னு சொல்றீங்க. திருமூர்த்தி எங்க இருக்கு? திருமூர்த்தி அணை எங்க இருக்கு? திருமூர்த்தி அணை எங்க இருக்கு? கோயம்புத்தூர்ல இல்ல. ஓகே, திருப்பூர். திருமூர்த்தினா திருப்பூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செங்குபதி, சிறுவாணி, வைதேகி இது எல்லாமே கோயம்புத்தூர்ல இருக்கு. டெஸ்ட் குரூப்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே நம்பர் இருக்குப்பா. வர 16ஆம் தேதி ஆஃபர் டே சொல்லியிருக்கோம். ஃபீஸ் வந்து 500, ஃபுல் ஃபீஸ் வந்து 700. நீங்கள் ஆஃபரில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 16ஆம் தேதி ஒரு நாள் சொல்லியிருக்கோம். 100 பேருக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்கும். ஓகேவா. பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம். ஃப்ரீ கிளாஸ் இல்லைப்பா. நம்ம ஃப்ரீயாக கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே நமக்கு கிடைக்கப்படுற மரியாதை. ஓகேவா. நம்ம சொல்லிட்டோம், இது வந்து ஒர்த்து வந்து பெரிய பெரிய அகாடமி என்ன கொடுக்குறாங்களோ அதை நான் உங்களுக்கு சிங்கிளால் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறப்போ அங்கே கிடைக்கிற மரியாதை தான் நமக்கு பெரிய பிரச்சனையே. ஓகேவா. ரொம்ப அலட்சியப்படுத்துறது, ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அதனால தான் நம்ம ஃப்ரீயாக கொடுக்கறதில்ல. 500 தான் குறைந்த கட்டணம் தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க ஒரு மாதத்தில். ஓகேவா.
இந்த 500 உங்களால் பே பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான ஒர்த்து பல மடங்கு இருக்கும். பாருங்கள். ஓகேவா. கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் அப்படின்னா நாமக்கல். சேலம்னு ஒருத்தர் சொல்கிறாரு. சேலத்தில் கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி இருக்குது, ஏற்காடில் இருக்குது. ஓகேவா. ஸோ கொல்லிமலை அப்படின்றது நாமக்கல் மாவட்டத்தில் தான் இருக்குது. வெள்ளி கடற்கரை அமைந்துள்ள மாவட்டம். வெள்ளி கடற்கரை அமைந்துள்ள மாவட்டம். வெள்ளி கடற்கரை அப்படின்னா கடலூர். அடுத்து சொர்ணவாரி பருவத்தின் அறுவடை காலம் எப்போது? வாட்ஸ்அப் நம்பரில் இருந்து நம்பர் இப்போ தான் ஒரு தம்பியை திட்டிட்டு வந்தோம். குரூப்பில் வந்து நம்பர் போட்டு பப்ளிக் குரூப்பில் ஒரு ஜாயின் பண்ணுறீங்க, படிக்கிறதுக்கு தான் ஜாயின் பண்ணுறீங்க. அதை சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். டைம் வேஸ்ட் ஆகும், நம்ம எதுக்கு சொல்லிட்டு அப்படின்னு தான் நினச்சேன். ஓகேவா. பின்னாடி நம்ம பேசலாம், இந்த லைவ் கொஸ்டின் முடிச்சுட்டு பேசலாம். வெயிட் பண்ணுங்கள், பேசலாம். சொர்ணவாரி பருவத்தின் அறுவடை காலம் எப்போது? இது ரொம்ப முக்கியம்பா. போன முறை நவரை பருவத்தின் அறுவடை காலம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்க. நான் எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டேன். ஒருவேளை கேட்டாங்க திரும்ப கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் இல்லை. நான் எல்லா கொஸ்டினுமே கொடுத்துட்டேன். பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஓகேவா. சொர்ணவாரி பருவத்தின் அறுவடை காலம் எப்போது? சொர்ணவாரி பருவத்தின் அறுவடை காலம் எப்போது? சரியான ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம டெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் தெரியும் எது இதெல்லாம் படிக்கணும், எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத மொத்தமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வீடியோவும் கொடுக்குறேன், டெஸ்ட்டும் கொடுக்குறேன். ஓகேவா. சொர்ணவாரி பருவத்தின் அறுவடை காலம் எப்போது? ஆகஸ்ட், செப்டம்பர். ஓகேவா. ஸோ அதே விதைக்கும் காலம் அப்படின்னா ஏப்ரல், மே. ஓகேவா. விதைக்கும் காலம் அப்படின்னா ஏப்ரல், மே. அறுவடை காலம் அப்படின்னா ஆகஸ்ட், செப்டம்பர். அதில் கிளியராக இருங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ப்ரீவியஸ் இயரில் கேட்டாங்க இந்த கொஸ்டினை. இதெல்லாம் கேட்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு கேட்டிருந்தாங்க போன முறை. அடுத்து சம்பா பருவத்தின் விதைக்கும் காலம் எப்போது? சம்பா பருவத்தின் விதைக்கும் காலம் எப்போது? சம்பா பருவத்தின் விதைக்கும் காலம் எப்போது? ஜூலை, ஆகஸ்ட். ஓகேவா. சம்பா பருவத்தின் விதைக்கும் காலம் அப்படின்னா ஜூலை, ஆகஸ்ட். அதே அறுவடை காலம் அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி. ஓகேவா. சம்பா பருவத்தின் விதைக்கும் காலம் அப்படின்னா ஜூலை, ஆகஸ்ட். அறுவடை காலம்னா ஜனவரி, பிப்ரவரி. அடுத்து தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட சஜஸ்ட் பண்ணுங்கள். கஷ்டப்படுறவங்க, உண்மையாலுமே எனக்கு படிக்கிறதுக்கு பெரிய பெரிய அமௌண்ட் பே பண்ணி என்னால் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியல, எனக்கு ஃபுல்லாக ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம ஏதோ ஒரு பணத்தை வாங்கணும் அப்படின்றதுக்காக பேசி மயக்கி உங்களை பண்ணுற விஷயமே கிடையாது. உண்மையாலுமே நம்ம ஒர்த்தாக கொடுக்குறோம். அதனால் நீங்கள் தைரியமாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் பண்ணலாம், சொல்லலாம் சேர்ந்துக்க சொல்லி. ஓகேவா. 1985 நெல் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஓகேவா. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரில் ஆடுதுறையில் இருக்குது. அடுத்து 86 கூற்று 1. இந்தியா 2018ஆம் ஆண்டு திணைப்பயிர்கள் ஆண்டாக அனுசரித்தது. 2018வது வருஷத்தை இந்தியா திணைப்பயிர்கள் ஆண்டாக அனுசரித்தது. அடுத்து உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் 2024ஆம் ஆண்டு சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அனுசரித்தது. இதில் எது தப்பு அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். உலக திணைப்பயிர்கள் ஆண்டாக அனுசரித்தது ஸோ இதில் 2024ன்னு இருக்குது பாருங்கள், அது வந்து தப்பு. 2023. ஓகேவா. 2024 கிடையாது, 2023. ஸோ ஃபஸ்ட்டு சரி. ஓகேவா. ஸோ 1 மட்டும்தான் சரி, 2வது தப்பு. என்ன அப்படின்னா அதில் இருக்க ஆண்டு 2023 தான் சரி. ஓகேவா. ஸோ நம்ம இதை நடத்தும் போதெல்லாம் ஃபுல்லாகவே போத் ஆர் கரெக்ட் இல்லைப்பா, 2வது தப்பு, 1 மட்டும்தான் சரி. ஓகேவா. அமராவதி அணை அமைந்துள்ள மாவட்டம். அமராவதி அணை அமைந்துள்ள மாவட்டம்
அமராவதி அணை அமைந்துள்ள மாவட்டம். இப்போ ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் இந்த குரூப்பில் இருக்கவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் சும்மா குரூப்பில் மட்டும் இருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம நிறைய கொஸ்டின் வந்து யூஸ்ஃபுல்லாக தானே கொடுக்குறோம், கண்டென்ட்லாம் கொடுக்குறோம். ஓகேவா, சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம சில விஷயங்கள் பேசணும், முடிச்சிடலாம். அமராவதி அமைந்துள்ள மாவட்டம் எது? ஸோ அமராவதி உங்கள் மாவட்டத்தில் இருக்கா? அமராவதி கிளியர்னஸ் இல்லை. இப்போ அது ரொம்ப நேரம் ஆச்சு இல்லையா, ஃபோன் ஹீட் ஆயிடுச்சு, அதனால் கிளியராக வராது. ஓகேவா, ஸோ அமராவதி எந்த மாவட்டத்தில் இருக்குது? சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள், சரியான ஆன்சர்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சாத்தனூர் அணை முன்னாடி கேட்டோம், எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. ஓகேவா, அமராவதி எந்த மாவட்டம்னு கமெண்ட் பண்ணுங்கள் சீக்கிரம். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுவது முன்னாடியே பார்த்துட்டோம். நெசவு தலைநகரம் அப்படின்னா கரூர். சிற்பங்கள் புவிசார் குறியீடு பெற்ற இடம். சிற்பங்கள் புவிசார் குறியீடு பெற்ற இடம் அப்படின்னா மகாபலிபுரம். எல்லாமே போயிருப்பீங்க கண்டிப்பாக. அமராவதி திருப்பூர். ஓகேவா, ஸோ மேலே அமராவதி திருப்பூர். ஸோ அடுத்து 191. உலக அளவில் இந்தியா சிமெண்ட் உற்பத்தியில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? உலக அளவில் சிமெண்ட் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? சரியான ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். உலக அளவில் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? முதலாவதா, இரண்டாவதா, மூன்றாவதா? கிளாஸ் ஃபுல் கிளாஸ் அப்படின்னா 1000 rupees. ஓகேவா, டெஸ்ட் பேட்ச் மட்டும் அப்படின்னா 500 rupees. உங்களுக்கு ஃபுல்லாக ஒவ்வொரு லெசனும் உங்களுக்கு புரிகிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவோம். ஃபுல் கிளாஸ் ஃபுல்லாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா ஃபுல்லாக கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கிற மாதிரி வீடியோஸ் அவைலபிளாக இருக்கிற மாதிரி நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஓகேவா, ஃபுல் ஃபீஸ் வந்து 1000 rupees கிளாஸுக்கு மட்டும். டெஸ்ட் பேட்ச் மட்டும் அப்படின்னா நீங்கள் 500 பே பண்ணால் போதும். அதுவும் ஆஃபர் 16ஆம் தேதி காலை 8 மணிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் இருக்கும். கீழே நம்பர் இருக்குது. ஓகேவா, உலக அளவில் இந்தியா சிமெண்ட் உற்பத்தியில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? மூன்றாவதா நான்காவதா? கரெக்டாக சொல்லுங்கள். சிமெண்ட் உற்பத்தியில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 191க்கு 3ஆ 4ஆ? கரெக்டாக சொல்லுங்கள். இந்தியா சிமெண்ட் உற்பத்தியில் இப்போல்லாம் 3 சொல்கிறீங்க, கரெக்டா? அடுத்த கேள்வி போகிறேன். கல்நார் சிமெண்ட் அட்டை அலகு அமைந்துள்ள இடம். கல்நார் சிமெண்ட் அட்டை அலகு அமைந்துள்ள இடம். ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேவா, ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இருக்குது. கீழே நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணிவிட்டு பேசிவிட்டு டீட்டெயிலாக வாங்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ கல்நார் சிமெண்ட் அட்டை அலகு அமைந்துள்ள இடம் அப்படின்னா ஆலங்குளம். ஓகேவா, ஆலங்குளம். உலக அளவில் இந்தியா சிமெண்ட் உற்பத்தியில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? எனக்கு சரியான ஆன்சர் வேணும். ஓகேவா, ஸோ அடுத்து நீலகிரி மாவட்டத்தில் மக்கள் அடர்த்தி அளவு என்ன? நீலகிரி மாவட்டத்தில் மக்கள் அடர்த்தி அளவு என்ன? ஸோ இது எல்லாமே இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு பழைய புக்கில் இந்த அளவு எதுவுமே இருக்காது, புது புக்கில் தான் அளவு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, புது புக்கில் தான் அளவு இருக்குது, பழைய புக்கில் அளவு இல்லை. அதாவது நான் சொல்கிற இந்த நீலகிரி மாவட்டத்தில் மக்கள் அடர்த்தி அளவு என்ன, நம்ம புது புக்கு பழைய புக்கு எல்லாமே கம்பேர் பண்ணி தான் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஓகேவா, 193க்கு 288. ஓகேவா, ஸோ நிறைய டேட்டா வந்து புது புக்கில்
நம்பராகவே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாட்டின் இரண்டாவது அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம். இரண்டாவது அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம். போன கொஸ்டினில் நம்ம வந்து தஞ்சாவூர் மட்டும்தான் கொடுத்துருப்போம். இந்த கொஸ்டின்லேயே 1031 அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டோம். நம்ம நிறைய கொஸ்டினுக்கு நம்ம அப்படி தான் கொடுத்துருப்போம். ஒருவேளை நம்ம ஆப்ஷனில் அந்த அளவு கொடுக்க முடியல அப்படின்னா ஃபஸ்ட்லேயே நம்ம கொடுத்துருவோம். அந்த கொஸ்டின்லேயே 1031 அப்படின்றது தஞ்சாவூர். ஓகேவா? ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழ்நாட்டின் இரண்டாவது குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம். அது ஃபஸ்ட்டு பார்த்தது இரண்டாவது அதிக பாலின விகிதம். அடுத்து பார்க்குறது தமிழ்நாட்டின் இரண்டாவது குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் அப்படின்னா சேலம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு தருமபுரி அப்படின்றது குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம். ஓகேவா? சேலம் தான் இரண்டாவது குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம். ஓகேவா? நம்ம எல்லாமே கொஸ்டின் தருமபுரி இல்லைம்மா, தருமபுரி வந்து ஃபஸ்ட்டு. ஓகேவா? முதலாவது குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் கேட்டிருக்கிறது, இரண்டாவது குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம். ஓகேவா? அடுத்து 96வது கேள்வி. தமிழ்நாட்டின் அஞ்சலக மாவட்டங்களில் மத்திய மண்டலத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? அஞ்சலக மாவட்டத்தில் மத்திய மண்டலத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? மத்திய மண்டலம் அப்படின்னா திருச்சி. ஓகேவா? ஸோ அடுத்து இந்தியாவின் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எத்தனை சதவீதம்? இந்தியாவின் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எத்தனை சதவீதம்? ஸோ இது எல்லாமே புது புக்கில் இருக்குது. கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோ இன்ஸ்டாவில் மட்டும்தான் போடுவீங்களா? இது நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? நான் இது வந்து டெலகிராமில் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். அவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகேவா? இன்ஸ்டாவிலையும் இருக்காது. இந்தியாவின் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எத்தனை சதவீதம்? நம்பரில் சொல்லுங்கள் பார்க்கலாம். 12.2வா? சரியான ஆன்சரா? ஸோ முன்னாடியே பார்த்தோம் தமிழ்நாட்டின் அதிக காடுகளை கொண்ட மாவட்டம் அப்படின்னா ஈரோடு அப்படின்றத பார்த்துருந்தோம். பிச்சாவரம் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டோம். பிச்சாவரம் சதுப்பு நில காடு அமைந்துள்ள மாவட்டம் எது? பிச்சாவரம் சதுப்பு நில காடு அமைந்துள்ள மாவட்டம் எது? பிச்சாவரம் சதுப்பு நில காடு அமைந்துள்ள மாவட்டம் எது? பிச்சாவரம் கடலூரா? சரியான ஆன்சரா? கடலூர். கடலூரா? பிச்சாவரம் அப்படின்னா கடலூர். ஓகேவா? ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கேள்விப்பா. ப்ரீவியஸ் இயர் கேள்வி இந்த கடலூர் அப்படின்றது. ஓகேவா? தமிழ்நாட்டின் பருவ காலங்களில் பொருந்தாது. தமிழ்நாட்டோட பருவ காலங்களில் பொருந்தாதது எது? குளிர்காலம் அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? குளிர்காலம் அப்படின்றது ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? குளிர்காலம் அப்படின்றது ஜனவரி பிப்ரவரி போட்டிருக்கோம். ஸோ மேலே இருக்கிறது என்ன சரி அப்படின்றத சொல்லுங்கள். கீழே பாருங்கள். ஐயனார் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம். ஐயனார் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம். யாராவது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களா? ஐயனார் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம். யாராவது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களா? இரநூறாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். லாஸ்ட்டில் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து யாராவது லைவ் பார்த்துட்ருக்கீங்களா? விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களா? சரி, ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம 200 கேள்வி முடிச்சிட்டோம். ஸோ ஓகே, சூப்பர்ப்பா. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த ஐயனார் நீர்வீழ்ச்சி இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். நல்லா இருக்குமா பிளேஸ் எல்லாமே? ஓகே, சூப்பர். ஸோ மேலே என்ன ஆன்சர்? 200ஆவதுக்கு என்ன ஆன்சர்? 200ஆவது கேள்விக்கு என்ன ஆன்சர்?
ஸோ இதில் 3வது தான் தப்பு. ஓகேவா? தென்மேற்கு பருவக்காற்று காலம் அப்படின்றது ஜூன் செப்டம்பர் வரும். இதில் ஜூலை செப்டம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இந்த 50 கேள்விகள் பார்த்துருக்கோம். இந்த 120 டெஸ்ட் பேட்ச்லேயும் கிளாஸ்லையும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. இந்த டெஸ்ட்டெல்லாம் உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? கண்டிப்பாக நம்பி ஜாயின் பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களாம் பார்த்துட்ருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் தெரியும். நான் வந்து நீங்கள் வந்து என்னோடய சொந்தக்காரங்களோ பக்கத்தில் இருக்கிற நண்பர்களோ கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் என்கிட்ட நம்ம அகாடமியில் டெஸ்ட் எழுதிட்டுருக்கீங்க. ஓகேவா? உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மற்றவங்க பார்த்துட்ருக்காங்க, புது பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பொதுவான விஷயத்துக்கு வரலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு மனிதநேயத்தோடு இருங்க. நம்ம பல முறை சொன்ன விஷயந்தான். இங்கே நம்ம இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ எப்படி வேணாலும் இருக்கலாம்னா, பொதுவெளின்னு வரப்போ ஒரு மனிதநேயத்தோடையும் கண்டிப்பாக ஒரு இரக்க குணத்தோடையும் இருக்கணும். ஓகேவா? முடிஞ்சளவு உங்களால் முடிஞ்சளவு யாருக்காவது உதவி பண்ணுங்கள். அது எப்படியான உதவி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன மாதிரி உதவினாலும் யாருக்காவது முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். மனிதநேயத்தோடு இருங்க. இங்கே மனிதம் மட்டும்தான் மற்றவங்களையும் பாதுகாக்கும், இந்த மனிதர்களையும் பாதுகாக்கும், நம்மளையும் பாதுகாக்கும். ஓகேவா? மனிதநேயம் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா உங்களோட மம்மி உங்களை பெற்று எடுத்துகிட்டு வளர்த்துருக்க மாட்டாங்க. உங்கள் அப்பா உங்களை பாதுகாத்து வளர்த்து இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்க மாட்டார். காரணம் என்ன அப்படின்னா இங்கே உங்கள் மம்மி டேடி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருந்திருக்கும், நிறைய ஆசைகள் இருந்திருக்கும். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பெற்று வளர்த்து உங்களை ஆளாக்கியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு கருணையின் அடிப்படையிலோ ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு உதவியை செஞ்சுட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உதவி எப்பயாவது உங்களுக்கு அந்த உதவியை வந்து சேரும். ஓகேவா? ஸ்மோக்கி பாய் தம்பி, நம்ம உங்களுக்கு இந்த பேஜில் இடம் கிடையாது. நம்ம சொல்லிட்டோம். கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக பிளாக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணாவே நம்ம பிளாக் பண்ணிடுவோம். பாய், நல்லா படிங்க. குட் பாய். ஓகேவா? ஸோ படிக்கிறவங்க போய் படிக்கலாம்ப்பா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ கால் பண்ணாதீங்கப்பா, லைவ் முடிஞ்ச அப்புறம் கால் பண்ணுங்கள். ஓகேவா? 16ஆம் தேதி மட்டும்தான் ஆஃபர் இருக்கும். பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாம் படிக்கிறவங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்கிறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் மனசு விட்டுறாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொல்லிட்டு மனசு விட்டுறாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். அதிகமாக வேக்கன்சியோடு வரும். ஓகேவா? டெஸ்ட் பேட்ச் போடணும். கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கப்பா, 7845827131. இந்த நம்பரில் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ டீட்டெயில் சொல்லிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே இன்னொரு நம்பருக்கு அதுக்கு கூட கால் பண்ணலாம். அது வந்து வாட்ஸ்அப்பில் ஒர்க் ஆகாது. இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் ஒர்க் ஆகாது. கீழே 7845827131. ஸோ அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் உங்கள் டீட்டெயில் அண்ட் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பேஜை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்கள் மூலியமாக தான் நிறைய ஃபாலோவர்ஸை கெயின் பண்ண முடியும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டேட்டஸில் ஸ்டோரியில் எப்படி வேணாலும் வைங்க. ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? அண்டு நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட் யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு நம்ம வீடியோஸ் போடுறோம் இல்லையா, கிளாஸ் வீடியோஸ், அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கா? உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேண்ணா அப்படின்றதையும் சொல்லுங்கள் கீழே. கும்பகோணம்ல இல்லைப்பா, இது ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். நீங்கள் எங்கே இருந்தாலும், தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பிடிஎஃபாகவே கொஸ்டின் வந்துடும். ஸோ இது ஏமாத்து வேலை கிடையாது. பல ஸ்டூடெண்ட் வந்து நான் 1000 ரூபா கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன், 2000 ரூபா கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மையாலுமே அப்படிலாம் இல்லைப்பா. நம்ம வந்து உண்மையாக தான் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவையானதை பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு நம்ம கிளாஸ் நடத்துகிற விதம் அண்டு சொல்லி கொடுக்குறது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கா, உங்களுக்கு புரியுதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட இது வரைக்கும் நான் ஃபீட்பேக் கேட்கல, நீங்கள் இப்போ சொல்லிக்கலாம். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்றது எல்லாமே கீழே கமெண்டில் நீங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போது கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஸோ மற்றவங்களுக்கும் அது தெரிய வரும். எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நம்ம பரவாயில்ல, நம்ம கரெக்டாக தான் சொல்லிகிட்ருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்றது எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் அதிகமாக இன்னும் உழைப்பு போட்டு உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட்லாம் சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ வேறு யாராவது குட் டீச்சிங். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ரோம் வித் RX மியோ.
ரொம்ப தேங்க்யூப்பா. ஓகே, மிஸ்டர் லவ்லி கேடிகள் ரொம்ப நன்றிம்மா. கிங் ஆஃப் கவி ரொம்ப தேங்க்யூ. ஓகே, கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேலே நம்ம கிளாஸ் மட்டுமே அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாஸ் ஸ்டூடெண்ட் மட்டும், டெஸ்ட் பேட்ச்லாம் அது நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா, கிளாஸில் ஒரு 250 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இதில் ஒரு போலீஸ் ஒரு 100 பேரும், எஸ்ஐ ஒரு 10 பேர். கொஸ்டின்ஸ் லெசன் வைஸ்ப்பா, லெசன் வைஸ் தான். ஓகேவா, ஒரு 10 எஸ்ஐ நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா உண்மையாலுமே நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுவேன். ஒரு 10 எஸ்ஐ நமக்கு பெருசாலாம் ஆசை இல்லைப்பா, எல்லாருமே பாஸ் பண்ணணுன்னு தான் ஆசை. முடிஞ்சளவு ஒரு 10 எஸ்ஐ, நிச்சயமாக 10 எஸ்ஐ ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம கிட்ட படித்து அதுவே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் முயற்சி பண்ணுறோம், எல்லாமே சொல்கிறோம் எப்படி படிக்கணும் எல்லாமே. ஓகே, உங்களுக்கு பிடிஎஃபாக தான் வரும்பா கொஸ்டின். கீழே 7845827131 இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வர 16ஆம் தேதி காலையில் 8 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் தான் ஆஃபர் இருக்கும். ஜாயின் பண்ணுற 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான். ஓகேவா, உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. ரொம்பவுமே நன்றிப்பா. நீங்கள் கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பல விஷயம் பண்ணுறோம். நீங்கள் படிக்கணும், மனசு விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம பல விஷயமும் பேசுகிறோம். ஸோ நல்லா படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ஓகேவா, 16ஆம் தேதி சேர்ற 100 மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த 500 ரூபாய் அப்படின்ற கட்டணம் இருக்கும். நம்ம இதுவே ஃபுல் ஃபீஸ் 700 சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் ஆஃபரில் நம்ம 500க்கு சொல்லியிருக்கோம். நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஓகேவா, கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம பேஜை, அப்போ தான் உங்களுக்கு நிறைய டீட்டெயில் வரும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் லைவில் பார்க்கலாம். நம்ம டெய்லியும் ஒரு வீடியோ பார்க்கலான்னு தான் போடுறோம், ஸோ நினைக்கிறோம், ஆனால் நம்மளால் முடியறதில்ல. முடிஞ்சளவு வரப்பா டெய்லியும். ஓகேவா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. ஸோ எல்லாம் நல்லா படிங்க, சேஃபாக இருங்க. உங்கள் சேஃப்டி தான் மற்றவங்களுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கும். சேஃபாக இருங்க, நிச்சயமாக சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ தேங்க்யூ. மறக்காமல் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே 7845827131 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு என்ன டீட்டெயில் பேமெண்ட் நம்பர் எல்லாமே கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ.